கட்டுநாயக்காவில் பரபரப்பை உண்டாக்கிய துப்பாக்கிச் சூடு. சந்தேக நபர்களை கைது செய்ய முற்பட்ட போது நடந்த சம்பவம். புதிய உலகை ஜென்சி தலைமுறையினரே வழிநடத்த வேண்டும். ரணில் விக்ரமசிங்க இளைஞர்களுக்கு திடீர் அழைப்பு. ஆளுநர்களை அடுத்து பிரதமர் கருணி பதவி விலகுகிறாரா? பத்திரமுள்ள சீலரத்தின தேரர் கேள்வி. கதிர்காமம் சென்ற பேருந்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள், இளம் குடும்பஸ்தர் பலி. ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை அபாயம். வவுனியாவிலும் 67 பேருக்கு டெங்கு உறுதி. 2 கோடி மதிப்புள்ள ஐஸ் போதைப் பொருளுடன் தம்பதியினர் வசமாக கைது. சிறைச்சாலை நெரிசலை குறைக்க ஆலோசனை. கட்டுநாயக்க தேவமொட்டவ பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்தேக நபர்கள் 2 பேரை கைது செய்வதற்காக காவல்துறையினர் முயற்சித்துள்ள நேரம் குறித்த சந்தேக நபர்களில் ஒருவர் காவல் அதிகாரியின் துப்பாக்கியை பறித்துக் கொண்டு அதனை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளதோடு துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபர் காவல் அதிகாரியின் துப்பாக்கி சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான தீவிர தேடுதல் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தங்கள் தலைமுறையினர் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்துவிட்டதாகவும் தற்போதைய புதிய தலைமுறையினர் சிந்தனைகளையும் தேவைகளையும் அவர்களே நன்கு அறிவார்கள் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இளைய தலைமுறையினர் உடனான கலந்துரையாடல் நிகழ்வொன்றின் போது பேசிய போது ரணில் புதிய உலகை வழிநடத்த இளைஞர்கள் பயமில்லாது முன்வந்து தலைமைத்துவத்தை பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு அப்படி முன்வரும் இளைஞர்களுக்கு முழுமையான ஆலோசனைகளையும் உதவிகளையும் வழங்க தான் தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன தனது காலத்தில் இளம் தலைவர்களுக்கு எவ்வாறு வாய்ப்புகளை கொடுத்தாரோ அதேபோல் தற்போதைய இளைஞர்களும் தங்களுக்கு தேவையான எதிர்காலத்தை தாங்களே வடிவமைக்க வேண்டும் என அவர் இதன்போது அறைகூவல் விடுத்தார். மாகாண ஆளுநர்கள் ராஜினாமா செய்கின்றார்கள். அதே போல தற்போதைய பிரதமர் ஹரோனியும் அவரின் பதவியை ராஜினாமா செய்வாரோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக ஜனசேத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்தின தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கூறும்போது இதனை குறிப்பிட்டார். மத்திய மாகாண ஆளுநர் தன்னுடைய பதவியில் இருந்து விலகியமைக்கு சில தரப்பினரின் அழுத்தங்களே காரணம் என்று சந்தேகிப்பதாக கூறிய அவர் அரசில் உள்ளவர்கள் அனைவரும் பதவிகளில் இருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அடுத்தடுத்து நியமிக்கப்படும் ஆளுநர்கள் எத்தனை நாள்கள் பதவியில் நீடிப்பார்கள் என்பது கேள்விக்குறிதான் என்றும் அவர் தெரிவித்தார். நகர அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் அண்மைய கருத்துக்கள் குறித்தும் சீலரத்தின தேரர் விமர்சித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தங்களுக்கு இன்னும் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று கிராமங்களுக்கு சென்று சொல்லி வருவது அரசு மீதான நம்பிக்கையை சிதைக்கின்றது என்று அரசுக்கு முழு அதிகாரமும் இருக்கும் போது அதிகாரம் இல்லை என்று கூறுவது பொய்யானதாகும் என்றும் கூறியுள்ளார். மாகாண ஆளுநர்களைப் போல கலாநிதியாக இருக்கும் தற்போதைய பிரதமரும் தனது பதவியிலிருந்து விரைவில் விலகுவாரோ என்ற பலத்த சந்தேகம் மக்கள் மத்தியில் நிலவுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அம்பாறை மருதமுனை பிரதான வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று மருதானை பகுதியில் உள்ள பெட்ரோல் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதோடு கதிர்காம நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் ஜெயராமன் ஜெகதீஸ்வரன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் வேலை செய்து வந்துள்ள இவர் கல்லடி இசை நடன கல்லூரி வீதியைச் சேர்ந்தவர் என்றும் திருமணத்தின் பின் தற்போது பாண்டிருப்பு பகுதியில் வாழ்ந்து வந்தவர் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் ஆசிரியை மற்றும் அவரது கணவர் 2 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான போதைப்பொருள் தொகையுடன் மாதம் வெட்டிய காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. கொழும்பு வடக்கு பிராந்திய புலனாய்வு அதிகாரிகளுக்கு வந்த தகவலை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையிலேயே குறித்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரான ஆணிடமிருந்து 1 கிலோ 6 கிராம் ஐஸ் போதைப் பொருட்களும் பெண்ணிடமிருந்து 149 கிராம் 150 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் காவல்துறையினரால் கைப்பற்ற
கைப்பற்றப்பட்டுள்ளது. இவர்கள் மொதர மயூர என்ற பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரின் நெருங்கிய நண்பர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதோடு இந்த தம்பதியினர் நீண்ட காலமாக இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. சந்தேக நபரான பெண் காவல்துறை விசாரணைகளின் போது தான் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் சட்ட பட்டப்படிப்பு படித்து வருவதாகவும் அதுக்கான கல்வி செலவுகளை ஈடுகட்டு நோக்கிலேயே இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரான பெண் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் சிறைச்சாலைகளில் நிலவும் நெரிசலை குறைத்தல், நிர்வாக செயற்திறனை மேம்படுத்துதல் மற்றும் சிறைச்சாலைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நீண்டகால தரவுகளை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பில் ஆளுகை, நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நஜீத் இந்திக தலைமையில் இந்த அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடிய குழுவிலேயே குறித்த விடயம் தொடர்பில் ஆராயப்பட்டதோடு இங்கு சிறைச்சாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்துதல், புதிய கட்டிட நிர்மாணித்தல், இப்போதுள்ள வசதிகளை மறுசீரமைத்தல், சிறைச்சாலை திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புதல் மற்றும் கைதிகளை திறம்பட நிர்வகிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆழமாக ஆராயப்பட்டது. போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதிலும் நிலவும் தாமதத்தை தவிர்ப்பதற்காக குறித்த திணைக்களத்தின் திறனை அதிகரித்தல், நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பெற்றுக் கொள்ளும் மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதன் அவசியம் குறித்து குழு வலியுறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதோடு நகரை சூழவுள்ள பகுதிகளில் நோய் பரவல் மிகவும் வேகமாக அதிகரித்து வருவதாகவும் சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வவுனியா மாவட்டத்தின் இப்போதைய நிலவரப்படி இதுவரை 67 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுகாதார அதிகாரிகளின் தரவுகளின்படி வவுனியா நகரத்தை ஒட்டியுள்ள கிராமங்கள் மற்றும் சன நெருக்கடி கூடிய குடியிருப்பு பகுதிகளிலேயே டெங்கு நோய் வேகமாக பரவி வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இப்போது காலநிலை மற்றும் சுற்றாடல் தூய்மையினை காரணமாக டெங்கு பெருக்கம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதோடு டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் குறிக்கோளில் பொதுமக்கள் தங்களின் வீடுகள், வியாபார நிலையங்கள் மற்றும் பொது இடங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதாரத்துறையினர் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இலங்கையில் நிலவும் எல்னினோ காலநிலை மற்றும் வெப்ப நிலை உயர்வு காரணமாக வறட்சி உருவாகும் அபாயம் அதிகரித்துள்ளதால் நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களையும் விவசாயிகளையும் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் 80 பிரதான நீர்த்தேக்கங்களில் தற்போது 48% நீர் மட்டுமே உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இப்போதைய நீர் கையிருப்பு நடந்து வரும் ஜால பயிற்சியை பெறுவதற்கு போதுமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் வறட்சியான நிலை தொடர்ந்தால் அடுத்த மகா பருவ பயிற்சிகையை பாதிக்காத வகையில் முன்னுரிமை அடிப்படையில் நீர் விநியோகமான விசேட நீர் முகாமைத்துவ திட்டங்களை அதிகாரிகள் தயாரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.